நம்ம சூரிய குடும்பத்தோட நாடி துடிப்பே சூரியன் தான். இன்றைக்கி பூமியில் உயிர்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே சூரியன் தான். அந்த சூரியனில் ஒரு மாற்றம் வந்தால் பூமியில் நம்ம என்னென்ன சவால்களை எதிர்கொள்ள நேரிடும், வாங்க இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பு வணக்கங்கள். சூரிய குடும்பத்தில் சூரியன் மிக முக்கியமான நட்சத்திரம். இதுதான் நமக்கு தேவையான ஒளி, அதாவது லைட், வெப்பம், அப்புறம் தேவையான ஆற்றலையும் தருது. ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி சூரியன் ஒரு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் கிடையாது, அதாவது ஒரு நிலையான பொருள் கிடையாது. காலப்போக்கில் மாறக்கூடிய சிக்கலான காந்தப்புலங்களை கொண்டது. ஒவ்வொரு 11 வருஷங்களுக்கு ஒரு முறை சூரியன் ஒரு பெரிய மாற்றத்துக்கு உட்படும். அது என்னென்னா, அதனுடைய மேக்னெட்டிக் போல்ஸ் ஃப்ளிப் ஆகும், அதாவது அதனுடைய காந்த துருவங்கள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். இந்த நிகழ்வு இந்த வருஷம் நடக்க போகுது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, சூரியனுடைய நார்த் போலும் சவுத் போலும் இடம் மாறும். நார்த் போல் சவுத் போல் இருக்கிற இடத்துக்கும், சவுத் போல் நார்த் போல் இருக்கிற இடத்துக்கும் ஷிஃப்ட் ஆகும். இதனால் நம்ம சோலார் சிஸ்டம் ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் மாற்றமடைய ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வை நம்ம சோலார் சைக்கிள்னு சொல்வோம். இது எர்த்தோடைய கிளைமேட் மற்றும் ஸ்பேஸ் வெதரை பல வழிகளில் பாதிக்குது. ஆனால் எதனால் சூரியனுடைய மேக்னெட்டிக் போல்ஸ் இப்படி ஃப்ளிப் ஆகுது? விஞ்ஞானிகள் ஏன் இதை பற்றி அதிகப்படியாக கவலைப்படுறாங்க? சூரியனுடைய உட்புறத்தில் இருக்கிற பிளாஸ்மா பார்ட்டிகல்ஸுடைய மூமெண்ட்டால் தான் சூரியனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் டைனமோ. இந்த பிளாஸ்மா பார்ட்டிகல்ஸ் சூரியனுடைய வெவ்வேறான அடுக்குகள்லையும் மற்றும் வேறுபட்ட வேகத்துலையும் ட்ராவல் பண்ணுறதால ரொம்பவும் ஒரு சிக்கலான பேட்டர்னில் மேக்னெட்டிக் லூப்பையும் கரண்ட்டையும் உருவாக்குது. இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் சூரியனுடைய சர்ஃபேஸில் சன்ஸ்பாட்டாக வெளிப்படுது. சன்ஸ்பாட்டில் மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி ரொம்பவே தீவிரமாக இருக்கும். சூரியன் ரொட்டேட் ஆக பிளாஸ்மாவும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றோட ஒன்று ட்விஸ்ட் ஆகி, அதாவது முறுக்கிட்டு ஒரு அன்ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷனை உண்டு பண்ணுது. இதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்த இன்சிடெண்ட் தான் மேக்னெட்டிக் போல் ரிவர்சல் ஆகிறதுக்கு ட்ரிகர் பண்ணுது. மேக்னெட்டிக் போல் ரிவர்ஸ் ஆன பின்னாடி நார்த் போல் இருந்த இடத்துக்கு சவுத் போலும், சவுத் போல் இருந்த இடத்துக்கு நார்த் போலும் ஸ்விட்ச் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டு திரும்ப ரீபில்ட் ஆக ஆரம்பிக்குது. சூரியனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிவர்சல் திடீர்னு ஒரு நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ நடக்கக்கூடியது இல்லை. இது துருவங்களில் தொடங்கி ஈக்குவேட்டரை நோக்கி கிராஜுவலாக அன்னீவனாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு பல மாதங்கள் எடுத்துக்கிட்டாலுமே சோலார் ஆக்டிவிட்டி பீக்கில் இருக்கிறப்போ நிறைய சோலார் ஃப்ளேர்ஸ், கரோனல் மாஸ் எஜெக்ஷன், சூரிய புயல், இது எல்லாமே நம்ம பூமியை தாக்க ஆரம்பிக்கும். இதனால் சேட்டிலைட்ஸ், பவர் கிரிட்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஏன் இன்னும் சில நேரங்களில் நம்முடைய ஹெல்த்தே கூட பாதிப்புக்கு உள்ளாகலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ விஞ்ஞானிகள் ஏன் இந்த சோலார் சைக்கிளுடைய எஃபெக்டை குறித்து ரொம்ப கவலைப்படுறாங்கன்னா, முதல் விஷயம், சூரியனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ரிவர்சல் ஹீலியோஸ்பியருடைய ஷேப் அப்புறம் ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைச்சிடும். ஹீலியோஸ்பியர்றது ஒரு பபிள் மாதிரி இருந்து நம்ம சோலார் சிஸ்டத்தை காஸ்மிக் ரேஸ் அப்புறம் இன்டர்ஸ்டெல்லர் டஸ்ட்லேருந்து பாதுகாக்குது. இப்போது இந்த ஹீலியோஸ்பியர் பாதிப்படைகிறதால நிறைய காஸ்மிக் ரேஸ் நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ளே என்ட்ராகும். அதே நேரம் பூமியுடைய வளிமண்டலத்துக்கூட இன்ட்ராக்ட் ஆகும். இதனால் நிறைய மேகக்கூட்டங்கள் உருவாகி கிளைமேட் சேஞ்சஸ்க்கு வழிவகுக்கும். அடுத்து 2வது காரணம் என்னென்னா, இப்படி சூரியனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிவர்சல் ஆகிறதால கிரகங்களுக்கு இடையேயான காந்தப்புலம், அதாவது இன்டர் பிளானட்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த்தும் ஓரியன்டேஷனும் மாற ஆரம்பிக்கும். இந்த IMF, இந்த இன்டர் பிளானட்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டு பூமி கூட மேக்னெட்டோ பாஸ்ன்ற ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகுது. பூமியுடைய மேக்னெட்டிக் ஷீல்டுடைய பவுண்டரி தான் மேக்னெட்டோ பாஸ். அதாவது இந்த இன்டர் பிளானட்டரி மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஓரியன்டேஷனும் ஸ்ட்ரென்த்தும் சேஞ்ச் ஆனால் பூமியுடைய மேக்னெட்டோஸ்பியரில் அதிகப்படியான சோலார் விண்ட் ஊடுருவ ஆரம்பிக்கும். இதனால் என்ன நடக்கும்னா, அதிகப்படியான ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ், அதாவது புவிகாந்த புயல் அப்புறம் அரோராஸ் பூமியில் உருவாக ஆரம்பிக்கும். அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிவர்சல் சன்ஸ்பாட் சைக்கிளையும் பாதிக்குது. கரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்புறம் சோலார் ஃப்ளேர்ஸ், இதெல்லாம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே யாருன்னா இந்த சன்ஸ்பாட் தான். சன்ஸ்பாட்டுடைய சைஸ் அப்புறம் எண்ணிக்கை எல்லாமே டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சோலார் சைக்கிள் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாள்லையே சன்ஸ்பாட், அதாவது சூரிய புள்ளி சுழற்சியும் ஸ்டார்ட் ஆகிடும். சோலார் சைக்கிள்ன்றது மொத்தம் 11 வருஷம் கொண்டது. இந்த சன்ஸ்பாட் சைக்கிள் தான் அடுத்து வரப்போகிற சோலார் சைக்கிளுடைய ஸ்ட்ரென்த்தை தீர்மானிக்கும். சூரியனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிவர்சலை விஞ்ஞானிகள் நாசாவுடைய சோலார் டைனமிக் அப்சர்வேட்டரி மூலமாக தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி தொடர்ந்து கண்காணிக்கிறதால இதனால் நம்ம சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு ஏற்றவாறு நம்ம முன்கூட்டியே தயாராகிக்கலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.